நல்லா டைட்டா இருக்காமா? ஆ இருக்குமா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் கண்ணு கலங்குற? இல்லடி, எப்படியாவது உன்னை கரை சேர்த்து போடணும்னு நான் அம்பிட்டு ஆசைப்பட்டேன். நாங்க தான் யாருமே படிக்கல, உன்னையாவது படிக்க வச்சு ஒரு பெரிய வேலைக்கு சேர்த்து உன்னை நல்ல நிலைமைக்கு வச்சு தான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில என்ன மாதிரியே உன் வாழ்க்கை ஆயிப்போச்சேடி. நான் எந்த ஜென்மத்துல என்னத்த பாவம் பண்ணேனோ தெரியல. என் பிள்ளைக்கு என் நிலைமையே என்னம்மா, அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. என்னத்த கவலைப்படாத. இந்த மொரட்டு மாடு உங்க அப்பா யாரு மட்டும் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அமைதியா நின்னா கூட, அது ஒரு பரீட்சை எழுதினா கூட இன்னைக்கு எப்படியாவது டிகிரியை வாங்கியிருக்கலாம். டிகிரி எழுதவும் இப்ப முடியல. வெளியே போனா உனக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயத்திலேயே வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு இப்ப கடைசியில கல்யாணம் பண்ணி கொடுக்கற நிலைமை ஆயிப்போச்சு. அம்பிட்டு ஆசைப்பட்டேன் என் பிள்ளையும் மத்தவங்க மாதிரி பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், அப்படியே நான் தூரத்துல நின்று பார்க்கணும், அப்படியே ஏசி போட்ட ஆபீஸ் ரூம்ல உட்காந்து எழுதணும் அப்படின்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். பேங்குக்கெல்லாம் போகும்போது இந்த ஆபீசருங்களை பார்க்கும்போதெல்லாம் அம்பிட்டு ஆசையா இருக்கும், நம்ம பிள்ளையும் இந்த மாதிரி வந்தா எப்படி இருக்கும்னு. கடைசியில எதுவுமே நடக்காம போச்சு. அடடே, சேலை நல்லாதான் இருக்கு. ஆத்தி, புள்ளை எதுக்குடி இப்ப அழ விட்டுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அந்த பயலுக்கு பயந்துகிட்டு இப்படி பிள்ளைய தாட்டி விடுறமே நினைக்கும் போதுதான் அம்பிட்டு கஷ்டமா இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம நேரம் காலம் அப்படி இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைய இப்ப பாதுகாக்கிறது தான் முக்கியம். அதை விட்டுவிட்டு மற்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இல்லக்கா, என் புருஷன் இந்த வீணா போனவ மட்டும் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்திருந்தானே இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பிள்ளைய நான் நல்லபடியா பரிச்சு எழுத வச்சிருப்பேன். அன்னைக்கு எழுத விடாம ஆடி அவரை காத்துப்பட்டான். அன்னைக்கு தடங்கள் ஆனது இப்ப வரைக்கும் தடங்கள் ஆகிக்கிட்டே தான் இருக்குதே தவிர ஒண்ணும் முடியல. டா விடு, என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட கூட பேசுவோம். இந்த இப்படி ஒன்று இருக்குப்பா, இதை மட்டும் முடிச்சுக்கிட்டோம். பின்ன இந்த பிள்ளை சம்பாரிச்சா அது உன் குடும்பத்துக்கு நல்லது தானே, உங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசுவோம். போங்கக்கா. இங்க பாரு, மாப்பிள்ளை பார்க்க வர நேரத்தில் நீயும் அழுது அவளும் அழுது. இந்த பாரு, முதல்ல தான் முகமெல்லாம் கழுவி பவுட்ரு போட்டெல்லாம் அடித்து நல்லா இருந்தா. இப்போ பாரு, அழுது வடிஞ்சு மொத்தமும் களைஞ்சு போச்சு. நானும் சரி வீட்டுக்குள்ளே அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீயே முதல்ல போய் முகம் கை கல்லாம் கழுவிட்டு வந்து பொட்டு போடலாம் அடி. மாப்பிள்ளை என்ன இடத்துல வேணாலும் வந்துடுவார். நம்ம அதுக்குள்ளே ஆக வேண்டிய வேலையை பார்க்கணுமில்ல. எதை பத்தி வருத்தப்படாதீங்க. மாப்பிள்ளை அவங்க அப்பாவோட வந்தா தானே நம்ம எதுவும் பேச முடியாது, வைக்க முடியாது. மாப்பிள்ளை வரட்டும், அவங்கள கூப்பிட்டு நானே பேசுறேன். படிக்கணும்னு பிள்ளை ஆசைப்படுது, அப்படி இப்படின்னு நான் சொல்றேன், கவலைப்படாத. இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவு. ஏங்க சும்மா சும்மா இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதெல்லாம் அவங்களோட கடமை, கம்பெனி இரு சும்மா. ஏங்க ஏற்கனவே எங்களுக்கு முடிவு தெரியும், கிளம்புங்க கிளம்புங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாது, சரிங்களா? நாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நாங்க சொல்றத நாங்க சொல்லிட்டு போவோம். இந்த திமிரு இதெல்லாம் இங்க இருக்க கூடாது. கம்பெனி இருங்க கம்பெனி இருங்க. ஏன் 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 கம்பெனி இருங்க. இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவு. அழகு முதலிடத்தில் இருக்கிறார். இதைத்தானே நாங்களும் சொன்னோம். அப்படியே முறைச்சுக்கிட்டு போனாரு. தலைவரே இதாங்க தலைவரே, வாயை போட்டுக்கங்க தலைவரே, எந்திரிக்க தலைவரே. அட கம்மனு போங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு இதில் தெரிஞ்சிட போகுது, கம்மனு போங்க. ஷோ தலைவரே, எனக்கு இருப்பு கொள்ளல தலைவரே. நம்மளே பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தெரியுது. பாவம் சொக்கண்ணே சோர்ந்து போய் இருக்காரு. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. போய் அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசினா தலைவர் நம்மளை தப்பாக எடுத்துக்குவார். இவரோட தயவுலன்னா நம்ம ஊருக்குள்ளே கடையும் நடத்த முடியாது. என்ன பண்ணுறது? காரியம் ஆகணும்னா களை கூட பிடிக்கிறதா இருக்குது. எத்தனை வருஷத்து நட்பாக இருந்தாலும் நமக்கு தொழிலுன்னு நமக்குன்னு ஒரு காரியம்னு வரும்போது எல்லாத்தையும் மறந்து தெரியாத மாதிரி இருக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, ஏங்க மாலை எதுவும் போட்டுக்க வேண்டியதானே? அதெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் கம்மனு இருங்க, சரிங்களா? என்ன சொக்கு,
அதான் முடிவு தெரிஞ்சு போச்சுல்ல, கிளம்ப வேண்டிதானே? ஆமாம் சொக்கு, வேணா கிளம்புங்க, எங்களுக்கு தெரியுங்க, நீங்க பாருங்க உங்க வேலையை. ஐயோ, நான் எங்க வேலையை பார்க்கணும், நீங்க இப்படி இருக்கிறது எங்களுக்கு சங்கட்டமா இருக்கு. என்னடா இது, நம்ம வீட்டுல வந்து சோறு வாங்கி தின்னவரு இன்னைக்கு இப்படி இருக்கிறாருன்னு நினைச்சு சங்கட்டமா இருக்குல்ல. இங்க பாருங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. எங்க வேலையை நாங்க பார்க்கணும், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்கு இடையூறா இருக்குது. அதுக்காக தான் சொல்றோம். ஆமாம் சொக்கு, இங்க இருந்து எதுக்கு மூஞ்ச சும்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? தலைவருக்கு நாங்கள் பட்டாசு வெடிக்கணும், மேலதளம் கொட்டணும், அதனால ஊர்ல இருந்து பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க அங்க வந்து உங்களை பார்க்குறோம். இந்நேரத்துக்கு தலைவரோட இருந்திருந்தா இன்னைக்கு மதிப்பு எம்புட்டு இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு எதிர்த்து போட்டி போடுறேன்னு சொல்லி இப்போ எங்க வந்து உக்காந்துருக்கீங்க வாருங்க. ஐயோ ஐயோ, 2 சுற்று தானே முடிஞ்சிருக்கு, 3வது சுற்றுன்னு ஒன்று இருக்குல்ல. ஓஹோ, 3வது சுற்றுலையும் நீங்க தான் மூக்க பட போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதை அவங்க வாயாலே சொல்லணுமா? சரி சரி, சொல்றத கேட்டுவிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் பட்டாசு வெடித்து பூமாலை போட்டு ஊரே கூட்டிக்கிட்டு போவோம், அதையும் இருந்து பார்த்துக்கிட்டு போங்க. அவரோட ஆசையை ஏன் கெடுக்குறீங்க? கம்முன்னு இருங்க. சின்ன எருமை வந்துருச்சு, பெரிய எருமை எங்கடி மணி ஆயிடுச்சு, ஏன்டி இப்படி என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறீங்க? ஏமா, என் டிஃபன் பாக்ஸ் காணா, என் வாட்டர் பாட்டில் காணா, என் பர்ஸ் காணா, எல்லாம் எங்கம்மா போச்சு? ஆமாண்டி, 1.5 மாசம் லீவ் விட்டாங்க, அப்பெல்லாம் ஒன்றுத்தையும் எடுத்து வைக்க மாட்டாளுங்க. காலையில கிளம்பும் போதுதான் அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு போட்டு உயிர் எடுப்பீங்க. எடுத்துட்டு வந்தா எடுத்த பொருளை ஒழுங்கா வைக்க தெரியாது. லீவ் விட்டா போதும், உடனே அதில் தூக்கி வீசிட வேண்டியது. இப்போ நான் எங்கன்னு போய் எடுத்துட்டு வருது? நேற்று ராத்திரியெல்லாம் வீட்டில் தானடி இருந்தீங்க, அப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்க வேண்டியதானடி? ஏமா, என் பாட்டில் காணா, டிஃபனை காணா, எப்படிமா சோறு போட்டு எடுத்துட்டு போறது? ஆமா, அங்க பள்ளிக்கூடத்துல தானே சோறு போடுறாங்க மதியானம், அங்கேயே வாங்கி தின்னுங்க போங்க. போமா, அங்க பிள்ளைங்க சிரிக்குமா? இது சிரிக்கும் கிறுக்கின்னு இருந்தா அப்படியே அடிச்சு வெள்ளு ரோட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். அவங்க சிரிப்பாங்க இவங்க சிரிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆக மாடி. பொருளை ஒழுங்கா பத்திரப்படுத்தி வைக்கணும், அந்த பழக்கமே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்ன எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்குங்க. அம்மா, என் பையன் வர பிஞ்சு போச்சுமா. ஆமாண்டி, இத்தனை நாள் அந்த பையன் நல்லா இருந்துச்சு, அன்னைக்கு நீ லீவ் விட்டு பையன் கொண்டு வரும்போது கூட நல்லா இருந்துச்சு, இப்போ எப்படி பையன் பிஞ்சுது? ராத்திரி இவத்தாமா நூலெல்லாம் அப்படியே பின்னுக்க வச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தா. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா வாய் மூடிட்டு போயிரு. ஆமா, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், அதனால சொல்றேன். ஆமா, நீ என்ன உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் புது டிஃபன் பாக்ஸ் புது வாட்டர் பாட்டில் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி உன்னோடதெல்லாம் தூக்கி வீசின. போய் பேசாதடி. நான் ஏன் போய் பேசுறேன்? நீ தான் பேசுற. இவரு போய் பேசணும்னு அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். இப்ப நீ மட்டும் பேசுறல, அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு வலிக்கும். எருமை மாட்டு கழுதைக, காலையில மணி ஆகி போச்சு, நேரமா கிளம்புங்கடி, உங்க அப்பனும் வீட்டுல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆட்டம் கட்டுறாளுகளே 2 இவளுகளும். எருமை மாடுங்களே கிளம்புங்கடி முதல்ல. 2 கழுதைங்களை தான் உரிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா பையன் எடுத்துட்டு கிளம்புங்கடி. நேத்து ஜூஸ் மண்டுனீங்கல்ல, அந்த 10 ரூபா பாட்டில், அதுல தண்ணியை ஊத்தி எடுத்துக்கிட்டு போ. பாரு, என்கிட்ட காலங்கத்துல ஓரி ஆடாதீங்க. 2 பேத்துக்கு அந்த விளக்கமத்தை எடுத்துக்கிட்டு வந்தாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. எடுத்துக்கிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்புங்கடி. எப்பா தினந்தோறும் இவளுக்கு கூட ஒரே ஓரியாட்டமா கிடக்குதப்பா, முடியல சாமி. ஏம்மா, நீ வேணா தேர்கடை கூட்டிட்டு போகும்போது புது பைய எல்லாமே இன்னைக்கு வாங்கிட்டு வருவோம்மா. எப்படா அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் எதையாவது பொருளை பாதுகாப்பு பண்ணி அவங்களுக்கு செலவழுத்து விடாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வருஷம் பாட்டில், வருஷம் டிஃபன் பாக்ஸ், வருஷம் புக்கு பாருனா என்னங்கடி பண்றீங்க? ஏம்மா, வாங்கி கொடுமா. வாங்கி கொடுத்து பத்திரப்படுத்துற பிள்ளைங்களா இருந்தா கூட வாங்கி கொடுக்கலாம். எதையுமே பத்திரப்படுத்துறது இல்லை, பொறுப்புன்றதே இல்லை. மணி ஆகி போச்சு, 2 பேரும் கிளம்புங்க நின்றுகிட்டு இருக்காம. இந்த எரும மாடுனால காலையில நானும் அடி வாங்கிட்டேன். எரும மாடு யாரு என்ன எரும மாடுன்னு சொல்றாங்களோ அவங்க எருமை, அவங்க அம்மா எருமை, அவங்க அப்பா எருமை, அவங்க தங்கச்சி எருமை. நீதாண்டி எருமை, நீதான் எருமை. வெண்ணம் அவளுகளா 2 பேரும் ஆட்டம் கட்டிக்கிட்டா இருக்கீங்க. இருங்கடி, விளக்கமத்தை எடுத்துக்கிட்டு வரேன். இரு, உனக்கு இருக்குது இன்னைக்கு. ஒழுங்கா போங்கடி, சண்டை போட்டுக்கிட்டு நாரிக்கிட்டு போறாளுங்க. ஊர்ல எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்குது, எனக்குன்னு வந்து வாச்சிருங்க பாரு. 2ம் இந்த அக்கா தங்கச்சி மாதிரியே நடந்துக்கிறாளுங்க. ஏதோ மாமியார் மருமக மாதிரி இதை கீரி பாப்போம், 2 பேரும் கீறிக்கிட்டு திரியிறாளுங்க. எம்மாடி அம்மா,
1 மாதம் 1.5 மாதம் வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படி தூக்கி வீசிடுறது. பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் அதை வாங்கி கொடு, இது இல்லை அது இல்லை இது வேணும்னு நம்மளை போட்டு பிடுங்கி எடுக்கிற ஆளுகளே அம்மா. பசங்க தான் சரி தூக்கி வீசி விட்டுருக்கானுங்கன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க பொறுப்போட இருப்பாளுங்கன்னா இவளுக்கு அதுக்கு மேலே இருக்காளுங்க. 1.5 மாதம் வீட்டில் போட்டுக்கிட்டு நம்மளை பானா படுத்தி எடுத்துட்டாளுங்க. இனிமே தான் நமக்கு நிம்மதியே போ. பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க. இன்னைக்கு இருந்திருந்தா நானும் போயிருப்பேன். ஏய் செல்வி செல்வி, இங்கே ஒடிய 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 அதை எடுத்து வை. ஏம்மா ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வர மாட்டியாம்மா? எதுக்குமா இத்தனையும் அள்ளிக்கிட்டு வருவ? என்ன பண்ணுறது, டக்குன்னு வேலை முடியும்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். உங்கள் அப்பாவையும் பாட்டியும் கூப்பிட்டு சாப்பிட. அப்பா அப்பா சாப்பிட வாங்கப்பா. பாட்டி என்ன சமைச்சாச்சா? சாப்பாடுல செஞ்சுட்டேங்க. என்ன காய்கறியெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? எதுவும் போய் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இங்கே பொட்டி கடையில் காய்கறியெல்லாம் ஊறுப்பட்ட விலை விற்குமாங்க. அதனால இங்கே வாங்க வேண்டாம், 2 காய் வாங்கினாலே 100 ரூபா 200 ரூபா பில்லு போட்டு போடுவாங்க. நம்ம அப்புறமேட்டுக்கு சந்தைக்கு போய் வாங்கிட்டு வருவோம் நாங்கள். ஓ சரி சரி. அதனால இருக்கிறத போட்டு செய்வோமா அப்படின்னாங்க. அதான் தயிர் வந்துச்சு, அதான் தயிர் வாங்கிட்டு அப்புறம் பால் ஊற்றி தயிர் சோறு மாதிரி கிண்டி வச்சுட்டேன். இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க, அப்புறமேட்டுக்கு எதுவும் பார்த்துக்கலாம். ஓ சரி சரி. நீங்க இருக்கீங்க, அம்மா எங்க? உள்ளதானாங்க அத்தை? அத்தை சாப்பிடுவாங்க அத்தை. சாப்பாடு ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. காய்கறியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஊறுகாய் இருக்கு, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்குவோமா? அது கூட பரவாயில்ல, அதை எடுத்துட்டு வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. வாங்கம்மா வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க இந்தாங்கப்பா, ஊறுகாய் இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க. மாங்காய் ஊறுகாயா? ஆமையா, தோட்டத்துக்கு காட்டு வேலைக்கு போனேன். அப்போ 2 மாங்காய் அன்னைக்கு கொடுத்தாங்க. சரி நம்ம என்னத்தை போய் மாங்காவை கடிச்சு திங்கிறோம், புளிப்பு வாயில் வைக்க முடியாது. அதான் சரி நல்லா ஊறுகாயை போட்டு ஜாடியில் போட்டு வைப்போன்னு போட்டு வச்சேன். ஓ சரி த, இந்தாம்மா வச்சு சாப்பிடுங்க. சரி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கு, ஏமா உனக்கு எடுத்துக்கலையா? நீங்களாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு பரிமாறிட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். அட உட்காருமா, நேற்று எல்லாரும் ஒன்றா தானே வந்தோம், எங்களுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கு, ஏன் உனக்கு வயிறு இல்லையா? போய் கட்டை சோத்தை போட்டு எடுத்துட்டு ஓடியா, ஓடு 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 ஓடு. அட இருக்கட்டும்மா, எப்பயுமே நான் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு தான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடுங்க. எப்படிம்மா இருக்கு, நல்லா இருக்கா? உன் சாப்பாடு யாராவது குறை சொல்ல முடியுமாம்மா? நல்லா இருக்குமா. சரி சரி சாப்பிடுங்க. வாங்கம்மா வாங்கம்மா, தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு எது எடுத்தாலும் 40, எது எடுத்தாலும் 40, எது எடுத்தாலும் 40. வாங்க 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 வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. எவரடி தள்ளுவண்டிக்காரன் எங்க கடை போட்டு வச்சிருக்கானு? அதான் அவன் கடை போட்டு 3 நாள் ஆச்சு. என்னையா தள்ளுவண்டி இங்கே வந்து கடை போட்டு வச்சிருக்கிறா? ஊருக்குள்ள வியாபாரம் பண்ண வந்தாத்தான் அது அது சொத்தை இது நொட்டன்றீங்க. அது மட்டும் இல்லாம குறைச்சி பேசுறீங்க அடிமாட்டு விலைக்கு. நான் இங்கேருந்து வண்டியில் எடுத்துக்கிட்டு அங்கே வரைக்கும் இழுத்து நடந்து வந்து வேகாத வெயில் வெந்து புழுங்கி வரத்துக்கு இங்கே வியாபாரம் பண்ணிட்டு போயிடலான்னு தான் இங்கே உட்காந்தாச்சு. அதுவும் சரிதான், இங்கே மட்டும் வந்தால் நாங்கள் விலை குறைச்சி வாங்க மாட்டோமா? ஏம்மா வயிற்றுச்சலை கொட்டிக்காதீங்கம்மா, எடுங்கம்மா. இது என்ன தக்காளி எல்லாம் நசுங்கி போயிருக்குது, என்னமோ போனால் வராது பொழுது போனால் கிடைக்காதுன்ற? ஆமாம் ஆமாம், இந்த தக்காளியெல்லாம் பொழுது போனால் கிடைக்காது, அழுகி குப்பையில தான் கிடக்கும். ஐயோ இந்த கிழவிங்க வேற வந்து பாடாப்படுத்தி எடுக்குதுங்க. ஏக்கா எடுங்கக்கா எடுங்கக்கா, குறைச்சி போட்டு தரேன் எடுங்கக்கா. உருளைக்கிழங்கு எம்பிட்டு? உருளைக்கிழங்கு கிலோ 40க்கா. நான் தான் சொன்னேன்ல எதை எடுத்தாலும் 40 40ன்னு. அன்னைக்கு 22 ரூபாய்க்கு சந்தையில் கொடுத்தாங்க, நீ என்ன 40 ரூபான்னு விற்கிற? ஏக்கா நான் 40 ரூபானா எடுங்க, சும்மா குறை சொல்லாதீங்க. பைய கொண்டு வரல, நீ தான் பைய போட்டு தரணும். கட்டப்பையெல்லாம் இருக்குது, 2 ரூபா தான், வாங்கிக்கங்க. ஊசியில் கொடுக்குறதா இருந்தா கொடு, இல்லாட்டி எனக்கு வேண்டாம், நான் வேற பக்கம் போய் காய் வாங்கிக்கிறேன். ஓ சரி சரி எடுங்க எடுங்க எடுங்க. போனா வராது பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா 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 வாங்கம்மா, வந்து அள்ளுங்கம்மா அள்ளுங்கம்மா அள்ளுங்கம்மா. அடியே இங்க பாத்தியா அடி, இவளுகளை தேடிக்கிட்டு நம்ம அங்கிட்டு போனா இவளுக்கு இங்க இருக்கிறத. அடடா பார்க்கவே நல்ல பணக்காரங்க மாதிரி இருக்காங்களே. அம்மா வாங்கம்மா வந்து காய்கறி எடுங்கம்மா, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்கம்மா, உங்களுக்கு குறைச்சி போட்டு தரம்மா. இந்தாம்மா ஏய் வர நவருங்கம்மா அங்கிட்டு. நான் மொட்டைக்காராத்தா உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? நவரு 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 அங்கிட்டு நவரு. ஏயா காய் எடுக்கிறதுக்குள்ள எதுக்கு இப்போ நீ எடு நவரு நவருன்னு இருக்க? இங்கே வருங்க முதல்ல நவருங்க. நீங்கள் எல்லாம் இத்துலுண்டு எடுக்கிறவங்க, இங்கே பணக்காரவங்க வந்திருக்காங்க, முதல்ல அவங்க எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம். முதல்ல ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க. ஏவா அவன் அந்த பணக்காரவ? இவளுகளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன மொட்டைக்காரி ஆள் தெரியலையா? தெரியலீங்களேங்க நீங்க யாருன்னு. இப்போ இவளுகளா பஞ்சத்தில் அடிபட்டு வீடு வாசல் இல்லாமல் போனாளுங்களே அவளுக தானே. இப்போ என்ன பித்த காட்டிக்கிட்டு வந்திருக்காளுங்க?
அடியே முனியம்மா, என்ன நடு ரோட்டுக்கு வந்திருக்க போல இருக்கு? காய் வாங்குறதுக்கு நடு ரோட்டுக்கு தான் வருவாங்க, வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல, அப்படிதானே? யாரு கீழே விழுந்தா? ஏம்மா வாங்கம்மா, அவங்கள அங்கிட்டு போக சொல்றம்மா, நீ வந்து காய் எடுங்கம்மா. எடுப்போம் எடுப்போம் எடுப்போம். நாங்க இப்படி காய்கறி எல்லாம் வந்து எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. என் சம்மந்தி பணக்காரரு, அவர்கிட்ட தோட்டம் துறவு வீடு வாசன்னு எல்லாம் ஊரு பட்டது இருக்குது. நாங்க வந்து இப்படி நடு ரோட்ல நின்று காய்கறி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அடியே பாட்டியாடி, காய்கறி வாங்க வரலையா? அப்புறம் எதுக்கு இதுக்கு ரெண்டு வந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இதுங்களை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? இதுங்களை நம்பி அதுங்களை விட்டுட்டோம்னா ஐயோ. அடி வாடி, இந்த கடையிலனா 1008 கடை, இருக்கிறவனுக்கு ஒரு கடை, இல்லாதவனுக்கு பல கடை. நம்ம போய் என்கிட்ட வாங்குவோம். பயந்து ஓடுறீங்களாடி? ஐயோ எம்மா எம்மா வாங்கம்மா வாங்கம்மா, குறைச்சு போட்டு தரமா, 35 ரூபாய்க்கு தரமா, வந்து எடுங்கம்மா. யாருக்குடி ஓடணும்னு பயம்? இங்க பாரு, என் புள்ள ராசி கெட்டவ, அவளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, காலம் முழுக்க அவ ஔவையாராதான் போவா, அப்படி இப்படி. நீங்களே இப்ப பாருடி, என் பொண்ணுக்கு வந்த வாழ்வ. இங்க பாரு, இப்ப யாராவது உங்ககிட்ட பேசினாங்களா? நாங்க அப்படிதானே எங்க பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். சும்மா இருக்கணும், சொண்டி விட்டுக்கிட்டு இருக்கியோ? அடியே வயிற்றுச்சல் படாதீங்கடி, வயிற்றுச்சல் படாதீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா? என் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது. நீங்களே இப்ப என் புள்ள தலைவர் வீட்டு மருமவடி, தலைவர் வீட்டு மருமவ. என் புள்ள வீட்டுக்கு வந்த யோகம், என் சம்மந்தி மறுபடியும் தலைவர், மறுபடியும் இந்த ஊரை எங்க கையில வாள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கிட்டுக்கு கிட்டுக்கு கிட்டுக்குன்னு ஆற்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒட்டை நறுக்கி போடுவான், சரியா? ஒழுங்கா இருக்கணும். இந்த திமிரு பேச்சு பேசிக்கிட்டு எகத்தால பேச்சு பேசிக்கிட்டுன்னு எல்லாம் இங்க இருக்க கூடாது. இங்க பாரு சாந்தா, உனக்கு என்ன வேலை? எதுக்கு எங்களை வந்து நோண்டிக்கிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லி நாங்க வேலைக்கு போறோம். எங்களை வேணும்னு வெறிகொண்டு ஆக்காத. ஏன் மொட்டைக்காரி, உனக்கு சொல்றதும் இருக்கு, அந்த பின்னாடி நிக்கிறா பாரு, அவ வயிறு எரிஞ்சு புழுங்கணும்னு இருக்கு. வயிறு எரிஞ்சு தீஞ்சு போயிடாதீங்க, சரியா? வீட்டில் மோர் பந்தல் போட்டிருக்கோம், வந்து மோரை நல்லா மொட்டக்கம் மொட்டக்கம் குடிச்சிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கோம், லெக்கு பீஸோட. கோழி பிரியாணியெல்லாம் நீ பார்த்ததே இருந்திருக்க மாட்ட, வந்து வாங்கி தின்னுட்டு போ. அப்புறம் வீட்டுக்கு எது வேணும்னா கூட ஒரு குண்டா எடுத்துட்டு வா, போனா போதுன்னு போட்டு கொடுக்குறேன். ஆமா, உன் கோழி பிரியாணிக்கு தான் தொண்ணாந்துக்கிட்டு இருக்கான், போடி. எம்மாடி வாமா, பார்த்து வா. நகை நட்டெல்லாம் போட்டிருக்க, இந்த மாதிரி நகையெல்லாம் எவ வீட்லயாவது போட்டிருப்பாளுகளா? பார்த்து வயிறஞ்சு கருகிற போறாளுங்க. வா வா, நம்ம போவோம். பாத்தியாடி திமிரு அவளுகளுக்கு. விடுடி, இவளுக்கு ஆட்டெல்லாம் எம்மா நேரத்துக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள என்னமோ இவளுகளே ஆடுறாளுக ஆட்டக்காரிய மாதிரி. இப்பயே இந்த ஆட்டம் கட்டுறாளுகளே, இன்னும் அந்த ஆளு ஜெயிச்சு கீச்சு வந்துட்டதுன்னா என்ன ஆட்டம் கட்டுவாங்க? அத அப்புறம் பார்த்துக்கும், வா போவோம். ஐயோ எம்மா எம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, நம்ம கடையில வந்து காய்கறி எடுங்கம்மா. உன் கடையில அந்த பணக்காரி வருவா, அவ அள்ளிக்கிட்டு போவா, அவ வந்து எடுத்துக்கிட்டு போவா, எங்களால விடு. அத்தாடி, ஐயோ வந்தவங்கள நானே விட்டுவிட்டனே. என் தலையத்தனை எங்க போய் நோக. உப்பு விற்க போனா மழை அடிக்குது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. என் பொழப்பு காலம் முழுக்க இப்படித்தான் ஆகும் போலயே. ஜோசியக்காரன் சொன்னா, அன்னன்னைக்கு போடுற பொருளை வாங்கி வை, அழுகிற பொருளை போட்டினா டக்குன்னு உனக்கு வியாபாரம் ஆகும்னா. இது அழுக மட்டும்தான் செய்யுது, வியாபாரம் ஆக மாட்டேங்குது. இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை. இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான், எதுக்கு சும்மா? ஏங்க மறுபடியும் நம்ம தாங்க, நம்ம தான். அமைதியா இரு, நான் தான் இருக்கேல்ல, பாத்துக்கிறேன், அமைதியா இரு. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நம்ம அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும், இரு. என்ன சும்மா தோல்வின்னு அவசகுடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெற்றி மட்டும்தாங்க, ஜெயன்னா. 3வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவு. இதுதான் இறுதியும் சுற்றும் கூட. இதில் வெற்றி பெற்றவர் சொக்கு. என்னது சொக்கா? என்னங்க விளையாடுறீங்களா? இன்ன வரைக்கும் நாங்க தான் ஜெயிச்சோம் முன்னிலையில இருக்கோம்னு சொன்னீங்க. இப்போ என்னங்க இப்படி மாத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, நாங்க ஜெயிச்சோன்னு எந்த இடத்துலயும் சொல்லல, சரிங்களா? வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு சுற்றுக்கும் மாறுதல் ஏற்படும். அதே போலதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் முன்னிலை வருவாங்க, ஒருத்தர் பின்னிலைக்கு போவாங்க.
இதில் மொத்த சுற்றுகளையும் என்ன நம்மன்னா நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். மொத்த இடத்தையும் எண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் சொல்கிறோம். என்னடா இது, அம்புட்டு பணம் செலவு பண்ணேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. மறுபடியும் எனக்கு எல்லாம் செக் பண்ணி சொல்லணும். இங்கே பாருங்க, மொத்தத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, எங்களுக்கு இதுக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்னங்க நம்பிக்கை இல்லை? என்னங்க நம்பிக்கை இல்லை? என்னங்க நம்பிக்கை இல்லை? காலையிலேருந்து சாப்பாடு கூட போகாமல் இருந்து எல்லாம் பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இல்லையாம்ல? நம்பிக்கை இல்லை. இதுதான் ரிசல்ட்டு. முடிஞ்சா ஏற்றுக்கிட்டு போங்க, இல்லையா என்னமோ பண்ணுங்க. இதே வாயால தானே போன தடவை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னோம். அப்போ நம்பிக்கை இருந்துச்சு, இப்போ நம்பிக்கை இல்லையா? சரிங்க சார், கோவப்படாதீங்க. மொத்தம் எத்தனை வாக்கு? உங்களை விட அவர் 500 ஓட்டு அதிகமாக எடுத்திருக்காரு. 500 ஓட்டா? ஆத்தாடி ஆத்தா, இம்புட்டு பணம் கட்டி இம்புட்டும் பண்ணி எப்படி ஊருக்காரங்கெல்லாம் அவனுக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன தலைவர் தோத்துட்டாரு, சொக்கண்ணன் தலைவர் ஆயிட்டாரு. மாலையும் மரியாதையும் அங்கே எடுத்துக்கிட்டு போயிடுவோனே, அதுதான் நமக்கு நல்லது. அதுவும் சரிதான். தலைவரே, ஏங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. தலைவர் தலைவர் வாழ்க வாழ்க, தலைவர் தலைவர் வாழ்க வாழ்க. என்னங்க, இன்ன வரைக்கும் உங்களை தலைவர் உங்களுக்கு மாலை போடணும், மரியாதை பண்ணணும், அப்படி இப்படின்னாங்க. இப்போ ஒரு நிமிஷத்துல எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அப்பயே தெரியும் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். நீங்க பாருங்க, சாதிச்சிட்டீங்க சொக்கண்ணே. ஐயோ தலைவரே, அடிங்கடா மேலத்தை, வெடிங்கடா பட்டாச, போடுங்கடா ஆட்டத்தை, குடுங்கடா முட்டாய.